முரளி அவனா அப்படி பண்ணல, இன்னொருத்தர் சொன்னதால அப்படி பண்ணிருக்கான். அப்படி உங்களை அடிக்க சொன்னது யாருன்னு சொல்லுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன் மாப்பிள. அது அவன் இல்ல, அவ. அவளா? யாரு மாப்பிள அந்த அவ? உங்க பேத்தி தான். மாப்பிள்ள ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? உங்க பொண்ணு என்ன அடிச்சு காலை உடைக்க சொல்லி முரளி கிட்ட சொல்லலாம் இல்ல கேளுங்க. மாப்பிள்ள சரி, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாங்க. இல்லைங்க, அந்த முரளி எல்லாரும் முன்னாடி தானே நடிச்சான், இதை எல்லாரும் முன்னாடி தீர்த்துக்கலாம். மகேஷ், என்ன இது? இது நம்ம குடும்பத்து பிரச்சனை, நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். உங்க அக்கா அப்படி நினைக்கலையே. பேசியிருந்தா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். என்ன தீக்கல்ல முடிவு பண்ணிருக்கா? ஐயோ மாப்பிள்ள, அவ கொஞ்சம் கோபக்காரிதான். ஆனா இந்த மாதிரி வேலையில பண்ண மாட்டா. எங்க அது உங்க பேத்தி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்னம்மா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எதுவுமே பேசாம இருக்க? என்ன நடந்துன்னு சொல்லி தொலை. என்னடி பேசாம இருக்க? அப்படி இல்ல நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லு. அவளால சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. ஐயோ, உங்க பேத்தியால இதெல்லாம் சொல்ல முடியாது. இத முரளி கிட்ட கேட்டு பாருங்க, என்ன சொல்றான்னு பாப்போம்.